நான் வேணா பழக்கடைக்கு முன்னாலே ஒரு புட்டுக்கடை ஓபன் பண்ணிக்கிறேன். புட்டுக்கடையா? ஆமாப்பா, உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லா புட்டு சுடுவா. ஐயோ, நல்ல வருமானம் வரும். ஐயோ வேண்டாம். இன்னும் எவ்வளவு தடவை அடி வாங்கினாலும் பரவாயில்ல, ஒத்தரம் கொடுத்தே சரி பண்ணிக்கலாம். ஒரு பழக்கடை போதும், புட்டுக்கடை வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் இருங்கய்யா, வீராசாமி வரட்டும். ஐயா, எப்பவுமே வீராசாமி இந்த நேரத்துக்கு கரெக்டா வந்துருவான். இன்னைக்கு என்னமோ லீவுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, வீராசாமி ஒரு தொடராணிங்க. அவன் இருக்கிறது ஒண்ணுதான், அவன் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். அதுக்கு நாமளே போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். புரியாம பேசாதீங்கயா. நாம பிடிக்க போறது தலைவட்டி தாண்டவராயன. அவன் எப்பவும் கையில கத்தி கம்புன்னு ஆயுதங்களோட சுத்திட்டு இருப்பான். போலீஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். உங்களை முன்னாடி போச்சுன்னா போவீங்களா? இதே வீராசாமின்னா இழிச்சவாயன். நான் சொன்னேங்கிறதுக்காக எத்தனை பேர் நின்னாலும் கண்மூடித்தனமா முட்டாள்தனமா முன்னாடி போய் நிப்பான். அவனை ரவுடிகள் தாக்கும் போது நாம சுத்தி வளைச்சு பிடிச்சிடலாம்ல. கரெக்டுங்க. எப்பவுமே வீராசாமி அடி வாங்குற கேஸ் தாங்க நமக்கு சக்சஸ் ஆகுது. அது என்னமோ ஒரு ராசியா போச்சுங்க. அம்மா லோப்ரா டியூட்டிக்கு போகலையடா? லோப்ரா மாட்டாட